யார் அது? ஹலோ. ஹலோ மேடம், ஃபோட்டோ எப்படி இருக்கு? ஃபோட்டோ இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா, வீடியோ எப்படி இருக்கும்? வீடியோ என்கிட்ட இருக்கு. இது ரெண்டத்தையும் உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்புறம் இன்டர்நெட்டில் வேணாலும் பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்க யாரு? நான் சாதாரண ஒரு பையன்தான். என் பேர் சண்முகம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது தெரியாமல் இருக்கணும்னா எனக்கு 50 லட்ச ரூபா தரணும். எனது 50 லட்சமா? ஜான் சாமுவலோட பொண்ணுக்கு 50 லட்ச ரூபா ஒரு பாக்கெட் மணின்னு எனக்கு தெரியும். உங்களை அழ வைக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் கூப்பிடுறேன். பணத்தை எங்கே கொண்டு வரணும்னு அப்போ சொல்கிறேன். அப்புறம் ஓவர் ஸ்மார்ட்னஸ் காட்டணும்னா என்னாவும் தெரியும்ல. போலீஸ் கிட்ட சொல்லி சும்மா என்ன ட்ரேஸ் பண்ணலாம் பார்க்காதீங்க. எனக்கு தேவை வரும்போது நானே கால் பண்ணுவேன் உங்களுக்கு. ஹலோ, கிரண் ஸ்பீக்கிங். நான் ஸ்ருதி. ஸ்ருதியா? வாட் அ சர்ப்ரைஸ். ஏன் மறந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ தான் என் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருந்தல்ல. இருந்தாலும் கால் பண்ணதுக்கு நன்றி. நீ என்னை எல்லா வகையிலையும் ஏமாத்திட்டு இருந்தல்ல. இல்லை, நான் உன் மேலே வச்சிருந்த ஆசை அதிகமாயிருச்சாதான் அப்படியாச்சு. ஆனால் நீ அதை வேற மாதிரி பார்க்குறேன்னு தோணுது. இதே தானே நீ மற்ற பொண்ணுங்க கிட்டயும் சொல்லிருப்ப. நீ எவ்வளவு வேணாலும் பேசு, கேட்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ உனக்கு 50 லட்சம் வேணும்ல? 50 லட்சமா? எனக்கு புரியல. சும்மா நடிக்காத. உங்க வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் உனக்கு தெரியாமல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் விவரமா சொல்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்குள்ள நடந்ததெல்லாம் அந்த சண்முகனுக்கு எப்படி கிடைச்சது? சண்முகனா? அப்படி ஒருத்தனை எனக்கு தெரியாதே. நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவன்கிட்ட என்னுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் இருக்கு. இப்ப 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா அவன் என் புருஷனுக்கு அனுப்பிடுவான், நெட்லயும் போட்டுருவான். சத்தியமா இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவன் எப்படி ரெக்கார்ட் பண்ணான்னு தெரியாது. எனக்கு இப்ப தலையே சுத்துது. பேனிக் ஆகாத. இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணலாம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? அது வேணாம். போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லிருக்கான். அப்போ உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பனா சொல்லிட்டா என்ன? ஒரு தடவை நான் எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா அவர் அதை கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே எதுவும் சொல்ல முடியாது. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிதான். எவ்வளவு அன்பான புருஷனா இருந்தாலும் இந்த வீடியோஸை பார்த்தா பொண்டாட்டி மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிரும். எக்காரணத்தை கொண்டும் உன் குடும்ப வாழ்க்கை கெட்டு போக கூடாது. இதுக்காக எந்த உதவி வேணாலும் நான் செய்ய தயார். நான் செஞ்ச தப்புக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண நீ அனுமதி கொடுக்கணும். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம பிராக்டிக்கலா தான் யோசிக்கணும். அவன் சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டு செட்டில் பண்ணலாம்ல. என்கிட்ட 50 லட்சம்லாம் இல்ல. எல்லாமே அப்பா கிட்ட தானே இருக்கு. உன் கையில இப்ப எவ்வளவு இருக்கு? 5 லட்சம். அதுவும் என்கிட்ட இல்ல, பேங்க்ல இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு. பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துரு. அப்புறம் மீதி பணத்தை தர ஒரு டைம் கேட்டு வாங்கலாம். அவங்கிட்ட நான் பேசி பார்க்கறேன். அந்த நம்பரை எனக்கு அனுப்பு. வேணாம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆளை டீல் பண்ண எனக்கு தெரியும். நீ பணத்தை டிராப் பண்ணி என்கிட்ட கொடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இங்கேயும் ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வெல்கம்.
கார்த்திகா சார் கொஞ்சம் இங்கே வாமா. உக்காருமா. கார்த்திகா இப்போ போனது ஜாம் சாமுவலோட பொண்ணு தானே? ஆமாம் சார். கார்த்திகா, பேங்கிங் உனக்கு இன்னுமா தெரியல? அந்த பொண்ணு ஃபுல்லாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வித்ட்ரா பண்ணியிருக்கா. எதுக்காகன்னு கேட்கல? அது சாமுவல் குரூப்போட ஓனராக இருக்கிறதுனால தான். யாராக இருந்தாலும் சரி, பேங்க்கில் போட்ட பணத்தை திரும்ப கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் அவங்கக்கிட்ட எதையாவது சொல்லி எப்படியாவது ஒரு லோனை எடுக்க வைக்கணும். அப்படி செஞ்சால் தானே கார்த்திகா பேங்க்குக்கு லாபம் கிடைக்கும். சாரி சார். ஓகேம்மா, நீ உன் கேபினுக்கு போ. தேங்க்யூ சார். நான் வந்துட்டேன். ஹிருதய், எங்க இருக்க? ஓ, இங்க இருக்கியா? என்னாச்சு? லைட்டா தலை வலிக்குது. ஐயோ, நான் பார்க்கறேன். நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ம். டாக்டர் நீங்களே போயிட்டு வாங்க. ஓகே ஓகே, டேக் ரெஸ்ட். ஹலோ. ஹலோ டாக்டர், நான் தான் அபிலாஷ் பேசுகிறேன், கேபிட்டல் பேங்க்ல இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் டாக்டர்ஸ் கேஷ் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கீங்க போல இருக்கு. ஏன், என்னாச்சு? கேஷ் தேவைன்னா எதுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைச்சிங்க? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வீணாக போச்சு தெரியுமா? அந்த எஃப்டிலேருந்தே லோன் எடுத்துக்கலாம்ல. இல்ல, நீங்க என்னோட விஷயம் தான் பேசுறீங்களா என்ன? ஆமாம், உங்கள் ஒய்ஃப் வந்து 5 லட்ச ரூபா எடுத்தாங்கல்ல, அதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு திடீர்னு இவ்வளோ கேஷ் அது ஒரு கார் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான். என்ன டாக்டர் நீங்கள், அதுக்கு லோன் எடுத்தால் லாபம் தானே? நாங்கள் இப்போ கார் லோனுக்கு ஒரு புது ஸ்கீமே ரெடி பண்ணியிருக்கோம், ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட்டில். சார், நான் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஓகே, அது போதும். சரி, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் தானே கால் பண்ணீங்களா? ஆமாம். என்ன விஷயம்? நீ தான் ஸ்ருதியை பிளாக்மெயில் பண்ணியா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? ஆமாவா? என்னடா நினச்சிட்டு இருக்க? டே மலமாட கையடுறா. அவ உனக்கு பணம் கொடுப்பா. நிஜமாவா? ஆமா, அவ தான் நம்மளுக்கு கிடைக்கல, அவளோட பணமாவது வேணும்ல. டே, அவ பணம் காய்க்கிற மரம்டா. நீ இன்னும் கொஞ்சம் பிட்டு போடு, நீ நினச்சா இன்னும் ஜாஸ்தியாக பணம் வரும்டா. அதில் என்ன சந்தேகம்? விளையாட்டு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. டே மச்சான், நான் உன் பார்ட்னர்னு மறந்துடாத. நீ கவலையே படாத, வாழை மரத்துக்கு போற தண்ணி மற்ற செடிக்கும் போகும். சொல்லு. அப்படின்னா சரிதான். டே, அவங்களாம் ரொம்ப பெரிய ஆள் இல்லை, போலீஸ்கிட்ட போவாங்களா? அதனால தாண்டா உன்கிட்ட சொன்னேன், அந்த சிம் கார்டில் ஃபோனையும் தூக்கி போட்டுரு. அதெல்லாம் நான் எப்பயோ தூக்கி போட்டேன். ஆமாம், அது யார் சிம்மு? அதோட ஓனரை தேடி போலீஸ் போனாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிற ஒரு அப்பாவி ஐயர் மாட்டிப்பாரு, அவ்வளவுதான்.